ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு ஹேமாஸ் கிச்சன் லைஃப் ஸ்டைல் சேனல்கள் தன் குழந்தையை மையமாக வைத்து பதிவிட்ட வீடியோக்களை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஒரு 10 அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ரோட்டு ஓரத்துல குழந்தைகளை கயிறு மேல நடக்க வைப்பது, அவர்களை பல்ட்டி அடிக்க வைப்பது என்று அவர்களை வித்த காட்டுவாங்க. அதன் மூலம் பணமும் சம்பாதிப்பாங்க. இப்ப இந்த டிஜிட்டல் எராவ்ல இத வேறு விதமா பண்றாங்க. அதற்காக இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இந்த குழந்தைகளை பொம்மையாக்கி சிரிக்க வச்சு அவங்களுக்கு விருப்பமே இல்லாதவற்றை செய்ய வைத்து அதை படமாக்கி அந்த வீடியோவை மானிட்டைஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல ஹேமாஸ் கிச்சன் மற்றும் பிருந்தா லைஃப் ஸ்டைல் சேனல்ல பாத்தீங்கன்னா தன் குழந்தைக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனை இவங்க தனியா பதிவிட்டிருப்பாங்க, அவங்க சேனல்ல அவங்க தனியா பதிவிட்டிருப்பாங்க. ரெண்டுமே ஒரே விஷயம்தான். ஆனா ஏன் அவங்க தனித்தனியா பதிவிடுறாங்கன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க அந்த வீடியோவை மானிட்டைஸ் பண்ணிருக்காங்க. மானிட்டைஸ்னா அந்த வீடியோல வர விளம்பரத்துக்காகவும் அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவங்க குழந்தைக்கு பெயர் வைக்கிறத நமக்கு எதுக்கு காட்டணும்? அந்த வீடியோக்கள் மூலம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினாலதான் நமக்கு இது மாதிரியான வீடியோக்களை பதிவிடுறாங்க. இதிலிருந்தே அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அவங்க நோக்கம் என்ன என்று. பொதுவா குழந்தைகளுக்கு என்று ஒரு பிரைவசி இருக்கும், அத பெற்றோர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலையில வளர்வதற்கு பெற்றோர்கள் தான் முக்கிய காரணமாக இருக்க வேணும். ஆனா ஒரு சில யூடியூபர்கள் அந்த பிரைவசி எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு அவர்களை மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதன் மூலம் வருமானமும் ஈட்டுறாங்க. இப்படிதான் பள்ளி செல்லும் குழந்தைகள், கை குழந்தைகள் என்று சில யூடியூபர்கள் தன்னுடைய குழந்தைகளை காட்டி அதுல ஒரு அனுதாபத்தையும் தேடி அதுல ஆதாயம் பார்க்கறாங்க. பொதுவா குழந்தைகள் என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். அதனாலதான் இது மாதிரியான யூடியூபர்கள் அவர்களை கண்டென்ட் ஆக்குறாங்க. அவர்கள் நினைக்கிற மாதிரி அவங்களை ஆட்டி வைக்கிறாங்க. எனவே இது மாதிரி குழந்தைகளை மையமாக வைத்து தயவு செய்து வீடியோ பதிவிடாதீங்க. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் என்றால் இது மாதிரியான வீடியோக்கள் குழந்தை இல்லாதவர்கள், குழந்தையை இழந்தவர்கள், வறுமையில் உள்ள பெற்றோர்கள், பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் என்று பலதரப்பட்ட மக்கள் உங்கள் வீடியோவை பார்க்க நேரிடும். அப்படி அவர்கள் பார்க்க நேரும் பொழுது அவர்கள் ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. குழந்தை இல்லாமல் தவிக்கும் பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதே போல பேர குழந்தைகள் இருந்தும் அவர்களை பார்க்க முடியாம, அவர்களுடன் விளையாட முடியாம, அவர்களோடு கொஞ்சம் முடியாம இருக்கும் தாத்தா பாட்டிகள் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து ஒருவித மன அழுத்தத்துக்கு உள்ளாயிடுவாங்க. எனவே தயவு செய்து குழந்தைகள், கை குழந்தைகளை வைத்து வீடியோ பதிவிடாதீங்க. அவர்களை வைத்து வித்த காட்டாதீங்க. எனவே கொஞ்சமாவது சமூகத்தின் மீது அக்கறையோடு செயல்படுங்க. சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க. எனவே நாமும் பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து விலகியே இருப்போம். இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.